திருஞான சம்பந்தர், திருவாரூர் திருப்பதி, திரு இருக்கு குறள் என்று அதற்கு பேர். இருக்கு என்று சொல்வது ரிக் என்ற வேதத்தை தமிழ்ல சொல்லும்போது இருக்கு வேதம் என்று சொல்லும். அந்த ரிக்வேதம் போன்று அமைந்திருப்பதால் இருக்கு. குறள் என்று சொன்னால் 2 அடிகளில் பாடுவது குறள். நம்ம சொல்லணும் திருக்குறள் அப்படின்னா எனக்கு 2 அடியில் இருக்கு. அதனால ரிக்வேதம் போன்ற தொனியையும் குறள் போன்ற 2 அடி வரையறையும் கொண்டதால் இது என்னன்னு சொல்றோம், திரு இருக்கு குறள் அப்படின்னு சொல்றோம். ஞான சம்பந்தருடைய சிறப்பான யாப்பு வடிவங்களில் இதுவும் உண்டு. பெரும்பாலும் எல்லா திரு இருக்கு குறளும் குறிஞ்சில தான் பாடியிருக்கார். கட்சி ஏகம்பம் மட்டும் மாற்றி பாடியிருக்கார். மற்ற எல்லாமே நம்பியிருக்கார் குறிஞ்சி பண்ணில தான் பாடியிருக்கார். சரி, பார்க்கலாமா? இப்போ நான் பாடும்போது கவனிங்க, கூட சேர்ந்து பாட வேண்டாம். இந்த பதிகம் முழுக்க நான் பாடிடுறேன். அதுக்கப்புறம் சொல்லி தரும்போது நீங்க பாடலாம். என்ன எளிமையான ஒரு பதிகம். திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாருரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் அரவனாருரை மரவரேத்துமின் துறவியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியரூர் நண்பன் மலர்த்துவ இன்பமாகுமே உய்யலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் வினைதனே பண்டம் அறுப்பீர்கள் அண்டனாருரை கண்டு மலர்த்துவ பிண்டு வினைப்போமே. பிண்டம் அறுப்பீர்கள், பண்டம் இருக்கு, திருத்திக்கலாம். பிண்டம் அறுப்பீர்கள் அண்டனாருரை கண்டு மலர்த்துவ பிண்டு வினைப்போமே. பாசம் அறுப்பீர்கள் ஈசனணியரும் வாசமலர்த்துவ நேசமாகுமே வெய்ய வினை தீர ஐயனணியரும் செய்ய மலர்த்துவ வைய முமதமே அரக்கனான்மையை நெருக்கினானரும் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே கொள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆருரை உள்ளும் அவர்தம் மேல் வெள்ளும் வினைதனே கடுக்குள் சீவரை அடுக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரறின்பமே சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரறின்பமே பாரூர் பாடலார் பேரறின்பமே பாரூர் பாடலார் பேரறின்பமே. கடைசி மட்டும் கீழே முடியும், அதனால 2 தடவை பாடிடும். ஏன்னா மேல கீழன்னு கரெக்டா வரும். கடைசியில் 11வது பாட்டு, அதனால அது நமக்கு என்னவா இல்லை, ரெட்டப்படையில் இல்லை. அதனால என்ன பண்றோம், அந்த திரு இருக்கு குறளை மட்டும் கீழே ஒரு முறை மேல ஒரு முறை பாடிட்டு பாரூர் பாடலார் பேரார் இன்பமேங்கிறத 2 தடவை சொல்லி முடியும். அதுதான் பதிகத்தினுடைய பதிக பயன். சரி, இப்ப நம்ம பாடலாம். சொல்ல திரும்ப சொல்லுங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாருரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே
பிறவி அறுப்பீர்கள் அரவனாருரை மறவதே துமின் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியரூர் நண்பன் மலர்த்துவ இன்பமாகுமே. உயலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் வினைதானே. பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் ஆருரை கண்டு மலர்த்துவ விண்டு வினை போமே. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணியரும் வாசமலர்த்துவ நேசமாகுமே. வெய்ய வினை திற ஐயன் அணியரூர் செய்ய மலர்த்துவ வையம் உமதமே. அரக்கன் ஆண்மையை நெருக்கினானரும் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர்தம் மேல் விள்ளும் வினைதானே. கடுக்கொள் சீவரை அடக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே. சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. பாரூர் பாடலார் பேரார் இன்பமே. புரியுதா?